ஹாய் ஹோம்மேக்கர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம்மேக்கர்ஸ் பேக். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கூகுளில் சர்ச் பண்ணுவோம். அதுவும் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை டைப் பண்ணி சர்ச் பண்ணுவோம். இல்லைனா ஸ்பீச் டு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு கூட மினிமம் பேராவது தெரிஞ்சாதான் டைப் பண்ணி சர்ச் பண்ண முடியும். பேர் கூட தெரியலனா நம்மளால் எப்படி சர்ச் பண்ண முடியும்? இனிமே பண்ணலாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான் கூகுள் லென்ஸ். இந்த கூகுள் லென்ஸை எந்தெந்த சுச்சுவேஷனில் எப்படிலாம் பெட்டராக யூஸ் பண்ணலான்னு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அட் ஃபர்ஸ்ட் இந்த கூகுள் லென்ஸை நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச் மாதிரியே இதுவும் ஆன்லைனில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேங்கிறதுனால எனக்கு ஓப்பன் ஆப்ஷன் காட்டுது. நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹோம் பேஜ்லேயே இந்த கூகுள் லென்ஸ் ஐக்கானை பார்க்கலாம். நாம் எல்லாருமே ஷாப்பிங் பண்ணுறப்போ யோசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பொருள் பெஸ்ட்டாகவும் இருக்கணும், அதே பொருள் ரீசனபிளாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம பெஸ்ட்டுன்னு நினைக்கிற அந்த பொருள் எந்த இடத்துல கம்மியாக கிடைக்குதோ அங்கே தானே நம்ம வாங்குவோம். ஸோ இந்த கூகுள் லென்ஸை நம்ம ஷாப்பிங் பண்ணுறப்போ விலையை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இப்போது நான் கூகுள் லென்ஸை ஆன் பண்ணியிருக்கேன். இந்த பொருளை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கூகுள் லென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நம்ம ஷாப்பிங் வந்திருக்கோம். ஸோ ஷாப்பிங் ஐக்கானை நான் கிளிக் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பொருளுடைய பார்கோடுக்கு நேராக வச்சு நீங்கள் அந்த ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா லுக்கிங் ஃபார் ரிசல்ட்டுன்னு வரும். லோட் ஆகி பேஜ் லோட் ஆகி உங்களுக்கு வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் என்ன பொருளை செலக்ட் பண்ணிங்களோ அந்த பொருளுடைய பிக்சர் வரும், அதோடைய டிஸ்கிரிப்ஷன் வரும். நீங்கள் ஷாப்புன்ற டேகை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பொருள் எங்கெங்கெல்லாம் அவைலபிளாக இருக்கும், எந்தெந்த ஆன்லைன் வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்கும், அங்கெல்லாம் என்ன விலை அப்படிங்கிறத உங்களுக்கு க்ளீனாக காட்டியிருப்பாங்க. ஸோ எது ரீசனபிளாக இருக்கும், எங்கே நம்ம வாங்கினா உங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அதே பொருளை வாங்கிக்கலாம். ஸோ லைவாக உங்களால் விலையை கம்பேர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஏதோ ஒரு பொருளுடைய பேரை என்னால் படிக்க முடியல, அதோடைய பின்பக்கத்தை மட்டும்தான் என்னால் பார்க்க முடியுது. அந்த பின்பக்கத்தை நான் கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி நான் ஸ்கேன் பண்ணால் அதோட பேர் மட்டும் இல்லாமல் அதோடைய விலை, அதோடைய டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே என்னால் பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுடைய பேக் சைடை நான் கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணுறேன். இப்போது அது என்ன பொருள், அந்த பொருளுடைய பேர் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பீடியாஷோர் தான் அந்த பொருளுடைய பேர். அது மட்டும் இல்லாமல் அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதோடைய விலை இருக்குது, ஈவன் ரிலேட்டட் கண்டென்ட்டில் அதோடைய டோல் ஃப்ரீ நம்பர், அது என்ன டைப் ஆஃப் ட்ரிங்க்கு, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. அந்த நம்பரை நீங்கள் கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த நம்பர் டயல் பேடுக்கு போய் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ இவ்வளோ டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் விசிட்டிங் கார்டு. இந்த விசிட்டிங் கார்டை சிம்பிளாக யாராவது நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் உட்காந்த இடத்துல இருந்தே அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸை நம்மளால் இந்த கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி தான் ஸ்கேன் பண்ணேன், அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு. இங்கே அதோடைய அட்ரஸ், அதோடைய மெயில் ஐடி அண்ட் அதோடைய வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கேன் ஆகிருக்கு. நீங்கள் எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேப்பை கிளிக் பண்ணுறேன். கார்டை வச்சுக்கிட்டு நம்ம அட்ரஸை தேடி அலைய தேவையில்ல. இப்போது இங்கே நீங்கள் மேப் கிளிக் பண்ணால் அது எப்படி போகணும், எந்த டைரெக்ஷனில் போகணும், ஆக்சுவலாக அது எங்கே இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிளியராக காட்டிடும். ஈவன் இந்த அட்ரஸை யாருக்காவது நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஷேர் பண்ணலாம். இந்த லொக்கேஷனை உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கூகுள் லென்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் பர்சனை நீங்கள் மெயிலையே காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க மெயில் ஐடி கிளிக் பண்ணிக்கலாம். டைரெக்டாக நீங்கள் இன்பாக்ஸ் போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் மெயிலையே காண்டாக்ட் பண்ணி சொல்லிக்கலாம். ப்ளஸ் அதோடைய வெப்சைட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களால் பார்க்க முடியும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் வெப்சைட்டை பார்க்க முடியும். நம்மளுக்கே சரியாக தெரியாத சில விஷயங்களை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தர முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செடியை நான் ஸ்கேன் பண்ணிகிட்ருக்கேன் கூகுள் லென்ஸ் வழியாக. ஏன்னா அந்த செடியோட பேர் எனக்கு தெரியாது, எப்படி போட்டு சர்ச் பண்ணணும்னு எனக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் ஸ்கேன் பண்ணுறப்போ அதோடைய பேர் காட்டுது. இப்போது நான் எதை கிளிக் பண்ணாலும் அதோடைய டீட்டெயில்ஸையும் என்னால் பார்க்க முடியும். ஸோ அதை பற்றி ஃபுல்லாக என்னால் இதன் மூலமாக என்னால் தெரிஞ்சுக்க முடியும். டைப் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணுன்னா கடைசி வரைக்கும் நான் இதை தெரிஞ்சுக்க முடியாது. ஈவன் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு புது விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி கூட கொடுக்கலாம். ஏதாவது ஒரு பொருளை சொல்லி அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் கொண்டு வா, ஃபுல் டீட்டெயில்ஸ் கொண்டு வான்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூவோடைய தமிழ் பேர் தான் எனக்கு தெரியும், இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு அதோட இங்கிலீஷ் பேர் தெரியாது. ஸோ நான் சர்ச் பண்ணப்போ எனக்கு அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க முடிஞ்சுது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு புக் வச்சுருக்கேன். இந்த ஆத்தருடைய மற்ற புக்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். ஸோ நான் இதை ஸ்கேன் பண்ணுறப்போ எனக்கு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் கிடச்சிது. அவங்களுடைய மற்ற புக்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அதே புக்கோடைய அவைலபிலிட்டி அண்ட் அதோடைய ரேட்டு இதெல்லாம் கூட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போது அந்த புக்கோடைய லிங்க்கை நான் கிளிக் பண்ணப்போ எங்கெங்கெல்லாம் அது கிடைக்கிது, அதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்றத கம்பேர் பண்ணி காட்டியிருந்தாங்க. அதுவுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு புக்கில் இருக்க கண்டென்ட்டை நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த புக்கில் இருக்க கண்டென்ட்டை ஜஸ்ட் இந்த கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக அந்த டெக்ஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்கேன் ஆகும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதே மாதிரி ஸ்கேன் பண்ணி நோட் பேடில் பேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த புக்கில் இருந்தே உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ணுற ஃபுல் டெக்ஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் செலக்ட் ஆகிருக்கு. இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் காப்பி டெக்ஸ்ட் இருக்குது, காப்பி பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணலாம் அந்த டெக்ஸ்ட்டை அண்ட் டிரான்ஸ்லேட்டும் பண்ணலாம். நான் நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறது, நீங்கள் அதர் ஸ்டேட்டுக்கு அஃபிஷியலாகவோ இல்லை டூரோ போகிறப்போ கண்டிப்பாக லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த கூகுள் லென்ஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்றது தான் நான் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு தமிழ் புக் எடுத்திருக்கேன். இப்போது அதோடைய டெக்ஸ்ட்டை நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணால் கூகுள் டிரான்ஸ்லேட்டர் எனக்கு டிஃபால்ட்டான இங்கிலீஷ் லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு கொடுத்துரும். இதோ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்கு பயாலஜிக்கல் ஜேர்னி, வாழ்வியல் பயணம். அதுக்கு இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த கூகுள் லென்ஸ்லேயே உங்களுக்கு டிரான்ஸ்லேட்டுன்ற ஒரு ஐகான் வந்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துலையே எந்த பேஜும் நேவிகேட் ஆகாமல் உங்களுக்கு அந்த இடத்துலையே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி காட்டுது பாருங்கள். உங்களுக்கு இப்போ நான் கம்பேர் பண்ணி காட்டுறேன். அந்த வாழ்வியல் பயணம்னு மேலே புக் இருக்கு இல்லையா, அதை அந்த ஸ்பாட்லேயே உங்களுக்கு காட்டுது பாருங்கள். லைஃப் ட்ராவலிங்னு டிரான்ஸ்லேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்றத காட்டுறேன் இந்த ஆப்ஷனில். இப்போது நான் ஒரு பேராகிராஃபை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டிரான்ஸ்லேட் ஆப்ஷனில் வச்சுருக்கேன் அந்த கூகுள் லென்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துலையே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இங்கிலீஷ் தான் வந்து சூஸ் ஆகிருக்குன்றதுனால உங்களுக்கு டெக்ஸ்ட்டு வந்து தமிழ் வந்து இங்கிலீஷில் மாறி இருக்கு. நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் வேணும்னா அதை கூட நீங்கள் வந்து ப்ரிஃபரபிள் லாங்குவேஜில் மாற்றிக்கலாம். ஏதாவது எமர்ஜென்சி டைமில் வேறு லாங்குவேஜில் இருக்க ஒரு பேரை மாற்றி பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த டிரான்ஸ்லேட்டர் யூஸ் ஆகும். இந்த கூகுள் லென்ஸோடைய இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைவாக தான் ஃபோட்டோ எடுத்து சர்ச் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி உங்கள் கேலரியில் இருக்க ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு இமேஜை தான் நான் இப்போ இந்த ஒரு பிளேஸை வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோடைய பேர், அதோடைய ரிவ்யூ, அதோடைய பிளேஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன், சேவ் பண்ணலாம், மேப்பை பார்த்துட்டு அதோடைய டைரக்ஷன் பார்க்கலாம், அதோடைய ரிலேட்டட் இமேஜஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி எந்த இமேஜை வேணும்னாலும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பொருள் வீட்டில் இருக்குது, அதுக்கு ரிலேட்டடான பொருள் இமேஜஸ்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்கணும், அதோடைய டீட்டெயில்ஸ் பார்க்கணும், ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதை பண்ணலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைக்கிளை வந்து நான் ஸ்கேன் பண்ணேன். அதுக்கு ரிலேட்டடான எல்லா இமேஜஸுமே எனக்கு இப்போ லோட் ஆகிருக்கு. இப்போது நான் ஏதாவது ஒரு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் உள்ளே போய் பார்த்தேன்னா அதோடைய ப்ரைஸ் என்ன, டீட்டெயில்ஸ் என்ன, அதுக்கும் எங்கள் வீட்டில் இருக்க பொருளுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த மாதிரி க்ளீனாக நான் வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த கூகுள் லென்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக நான் சொல்ல வேண்டியது டைனிங்குங்கிற ஆப்ஷன் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரெஞ்ச் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் இல்லை சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஏதாவது போகிறோன்னா அங்கே இருக்க மெனு கண்டிப்பாக நம்மளுக்கு புரியாது. அந்த மெனுவை நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா அந்த டிஷ்ஷை பற்றின டீட்டெயில்ஸ், அதை பற்றின இமேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக கிடைக்கும். அதை வச்சு நம்ம அதை ஆர்டர் பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் லென்ஸ் எனக்கு எப்படிலாம் யூஸ் ஆச்சுங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.